கூட்டம். மத்தேயு 22ஆம் அதிகாரம், Matthew's Gospel chapter 22 23ஆம் வசனம் வாசிங்க. உயிர்த்தெழுதல் இல்லை என்று. உயிர்த்தெழுதல் இல்லை, இது கூட்டம்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்றான். இவனாவது கேள்வி கேட்டான், அடுத்தது யாரு பரிகசித்தான். இவன் என்ன பண்ணா தெரியுங்களா? உயிர்த்தெழுதல் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவர் பதில் சொன்னார். நமக்கு தேவை இந்த வசனம் தான். இன்னைக்கு உயிர்த்தெழுதலை மறுக்கிற கூட்டமும் யூதர்கள் இருந்திருக்காங்க. ஒண்ணு கவனிங்க, இவன் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றான் தெரியுங்களா, அதோடு நிறுத்த மாட்டாங்க. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எண்ணத்தினால் என்றால், எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும். அந்த சதுசேயன் இயேசு வாழ்ந்த காலத்துல என்ன சொல்லிட்டாங்க? உயிர்த்தெழுதல் இல்ல, அது மாத்திரம் சொன்னாங்க. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கையின் காலத்துல அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பாத்தீங்களா? ஒண்ணு இல்லைன்னா கருத்து கூட ரெண்டு சேர்ந்து வச்சு பாருங்களேன். முதல்ல என்ன சொன்னாங்க? உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னா, ஆனா பின்னாடி அவனை பற்றி சொல்லப்படுது தேவதூதனும் கிடையாது, ஆவியும் கிடையாது. இதுதான் ஒன்றை மறுதலித்தால், ஒன்றை டினை பண்ண என்ன ஆகுது தெரியுங்களா, அடுத்ததும் காணாம போயிடும். உங்களுக்கு நல்ல உதாரணம் ஞாபகம் இருக்கும். மோசேக்கு கர்த்தர் 2 அழைப்பை கொடுத்தார். ஒன்று அவர் யாரா இருக்கணும்? தலைவராக இருக்கணும். அடுத்தது அவர் ஆசாரியனாகவும் இருக்கணும். மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு 2. அந்த அழைப்புல அவர் ஒன்றை தள்ளினார், 2 போச்சு. அவர் ஒன்றை தள்ளினார், வேற யாரையாவது அனுப்புங்க. கர்த்தர் ஆரோனை கொண்டு வந்து இணைத்தார். கடைசியில் ஆரோனும் போனா மோசையும் போல 2 உள்ள போகல. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை தள்ளினால் அடுத்தது தானா போயிடும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2-3 வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2-3. நான் நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. ரொம்ப தங்கமான ஆளு தூங்குறாங்க, ஆனா இருதயம் என்ன பண்ணுதான்? இருதயம் ரொம்ப அலர்ட்டா இருக்குது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். தூங்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா கதவை தட்டுறது யாரு? வீட்டுக்காரர் நல்லா தெரியுது. என் சகோதரியே. எப்படி கூப்பிடுறாரு அவரு? சிஸ்டர் அப்படி கூப்பிடுறாரு. என் பிரியமே. நான் நினைப்பேன் சிஸ்டர் என்ன பக்கத்து வீட்டு அம்மா கூப்பிடுறான்னு நினைச்சிருக்கும் போல. நான் வீட்டுக்காரியை போயிட்டு சிஸ்டர்னு சகோதரின்னு கூப்பிட்டா அவர் என்ன இருக்கணும்? நம்ம இல்ல பக்கத்து வீட்டார் யாரும் தட்டுறான் போலதான். சிஸ்டர்னு நம்மால் கூப்பிட மாட்டாரு. சகோதரியே, என் பிரியமே. அவரு நம்மகிட்ட எந்த ஆளுக்கு பிரியம் வைக்க போறான்? என் பிரியமே, என் புறாவே. நம்மள அப்பப்ப ஆந்திரன்ல சொல்லுவான், அந்த ஆள் எப்படி புறான்னு சொல்லுவான். அடுத்தது என் உத்தமியே. இதெல்லாம் நம்மால நம்மளே சொல்ல மாட்டான், வேற எங்கேயே தட்டுறான் போல நெஞ்சில் படுத்துக்குது. கதவை தட்டுறது நேசர்னு தெரியுது. அவர் இத்தனை அன்பான வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்றா தெரியுங்களா? என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்த தூறலினாலும் நனைந்திருக்கிறது. நீங்க அறிஞ்சிருப்பீங்க, இரவு என்பது சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அப்போ இருந்து கதவு தட்டுறாரு. எப்போ வரைக்கும்? காலையில 3 மணி வரைக்கும். அதாவது 6 மணி நேரம் மழையில நனைஞ்சிருக்கிறாரு. அப்புறம் விடியற் காலத்தின் கற்பத்துல பனி வரும். காலையில 3 மணிக்கு பனி வருது. மழையில நனைஞ்சிட்டு ஒருத்தன் பனியில நின்னா என்ன ஆகும் பாருங்களேன். அவன் நடுநடுக்கி நிற்பான் தெரியுங்களா? அப்ப கூட அந்த நேசம் மாறல பாருங்களேன். என்ன சொல்றாரு? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. நம்மளாம் உடைச்சிட்டு உள்ள என்னைக்கே வந்திருப்பான். நம்ம ஆளு இவ்வளவு நேரம் மழையில நனைஞ்சிட்டு பனியில நனைஞ்சு இருக்கிறவன் வந்து கதவை தட்டி செல்லம் கண்ணுன்னா சொல்லிட்டு இருப்பான். சனியன, மூதேவிய, எதுமே உள்ள வந்துட்டு இருப்பான் ஆளு. அவ்வளவு நேசமிக்க ஒரு ஆண்டவர், ஒரு நேசர் கதவை தட்டுகிறார். அந்த அம்மா சொல்றது பாருங்க. அடுத்த வசனம் தம்பி வாசிங்க. என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். அந்த அம்மா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நான் என்ன பண்ணிட்டேன்? என் ஆடைகளை கலர்த்தி விட்டேன். ஆடை என்பது என்ன? நீதி, ரட்சிப்பு. ஆமென். ஹலோ, இருக்கீங்களா? எப்பவோ வீட்டுக்கு போயிட்டோம். சரிங்க, நீங்க எது இல்லை உங்கள்கிட்ட? ஆடை இல்லை என்றால், ஆடை என்பது என்ன? நீதி என்னும் சால்வை, ரட்சிப்பு என்னும் வஸ்திரம், 2 இல்ல. அடுத்தது, நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என்ன போயிடுச்சு அவங்களுக்கு? நீதிய ரட்சிப்பும் போயிட்டு. அடுத்தது, என் பாதங்களை கழுவினேன். பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். கால்ல என்ன இல்ல? பாதரட்சை இல்ல. பாதரட்சை என்ன? ஊழியம்.
மணவாட்டி சபைக்கு முதல்ல என்ன இல்ல? ஆடை இல்லை. அடுத்தது பாதரட்சியம் இல்ல. சட்டையை கலத்து முன்னாடி செருப்பை தான் கலத்துவோம். கவனித்துக் கொள்ளுங்கள். செருப்பை கலத்தினாங்க, ரட்சிப்பு காணாம போயிடுச்சு. ஒன்றை கலத்தினால் ஒன்றை மறுத்தால் மற்றொன்று தானா போயிடும். மோசே ஒன்றை ஏற்றுக்கொண்டு மற்றதை விட்டார் என்று சேர்ந்து போச்சு. சபைக்கும் இன்றைக்கு ஒரு எச்சரிக்கை, ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தால்தான் ரட்சிப்பை காத்துக் கொள்ள முடியும். ஊழியம் செய்யறதை என்னைக்கு குறைச்சிங்களோ நிறுத்துனீங்களோ அப்ப ரட்சிப்புக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாம போயிடும். நான் பாட்டு காலையில் எழுந்தா ஆயத்தமாவேன், வேலைக்கு போவேன், சாயங்காலம் வருவேன், அப்புறம் நான் என் வீட்டார் ரொம்ப வேண்டால் டிவியே பார்ப்போம்னு உட்கார்ந்துருப்போம். இல்லைன்னா கையில கிடைச்சதெல்லாம் திண்டு என்ன பண்ணுவோம், 30 கிலோ இருந்தாலும் 300 கிலோவா மாறி போயிடுவேன். இப்படி இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? ஊழியத்தை நிறுத்தினா ரட்சிப்பு காணாம போயிடும். திரும்ப சொல்லுகிறேன், யார் ஊழியம் செய்வீங்களோ ஊழியத்தை என்ன காரணம் வந்தாலும் செருப்ப கலத்தாதீங்க. ஏன்னா உங்களையும் என்னையும் உலகத்தை விட்டு பிரிப்பதே ஊழியம்தான். பாதரட்ச காலில் இருந்தா உலகத்தின் அசுத்தங்கள் நம்ம காலை தொட முடியாது. உலகத்தில் நடந்தாலும் உலகத்தின் அசுத்தம் நம்ம ஏனென்றால் we are separated by the gospel. சுவிசேஷத்தால் நாம் உலகத்தில் பிரித்தெடுக்கப்படுகிறோம். உலகத்தை நாம் சந்திப்பதே சுவிசேஷத்தின் வழியாகத்தான். உலகம் நம்ம தீட்டுப்படுத்த முடியாது. ஒருவேளை விழுந்தாலும் எழுந்து தூக்கி விடுகின்ற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். விழுந்தாலும் அவன் தேவனுக்கு உத்தரவாதி. அவனை எழுப்பிவிட அவர் வல்லவர். ரோமர் 14:4 கர்த்தர் சொல்லுகிறார், ஊழியம் செய்கிறவனை கர்த்தர் விழுந்தாலும் தூக்கி விடுவார். ஏனென்றால் அவருக்கு தேவன் தான் உத்தரவாதி. அப்படின்னா ஒன்றை தள்ளுனீங்கன்னா அடுத்தது தானா போயிடும். ஆமா, என்றைக்கு நீங்கள் நானும் ஒன்ன மறுத்தோமோ அடுத்தது என்னது இல்லை, காணாம போயிடும். அவ்வளவுதான். நான் செய்தி இதோடு நிறுத்திக் கொள்ளுகிறேன். வருகை தாமதித்தால் நாளைக்கு நான் தொடர்ந்து பேசுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கரெக்டா நான் சொல்ற மாதிரியே சொல்றீங்க. தங்கமான ஆளுங்க அப்படியே ரியாக்ட் பண்றீங்க. நீங்க அவர் சத்த முடியும் போல நல்ல ஆளுங்கப்பா. ஆனா ஜாடிக்கேத்த மூடி நீங்க தான். எப்படி சொல்றோம் அப்படியே சொல்றீங்க பாருங்களேன். நீங்க பந்தை எரிஞ்ச வேலை தானே பந்து திருப்பி வரும் உங்களுக்கு. ஜெபம் பண்ணாமா? ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த உயிர்த்தெழுதலை பற்றி உங்களுக்கு 7 காரியங்கள் சொல்லிருக்கேன் ஃப்ரம் தி பைபிள். சரியா? 4 என்ன? பாசிட்டிவ் சைடுல. இது சபையினுடைய மேன்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்றைக்கும் சபையில கூட்டங்கள் இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இன் ஃபெய்த், அடுத்தது இன் டீச்சிங், இன் கன்ஃபர்மேஷன், இன் ப்ரொக்ளமேஷன். அதாவது ஒன்று நம்முடைய விசுவாசத்தில் உயிர்த்தெழுதல் இருக்கணும். கண்டிப்பா எங்க அப்பாவை நான் ஒரு நாள் பார்ப்பேன், அவர் பூமியில் நிற்பார், நான் கண்டிப்பா பார்ப்பேன். அடுத்தது என்ன? என் டீச்சிங், எனக்குள்ள உபதேசம். என்ன உபதேசம்? எதை சொன்னாலும் சரிதான், நான் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். அந்த நம்பிக்கை நம்முடைய உபதேசம் எப்போதும் இருக்கணும். 3வது நம்முடைய உறுதிப்பாடே அதுதான், நம்முடைய அஸ்திவாரமே அதுதான். நாளைக்கு நான் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய பேச வேண்டியதுல முதல்ல எனக்கு எப்பவுமே நம்ம சர்ச்சில் வந்து பேசும்போது முதல்ல என்ன பாத்தீங்கன்னா இது எப்படி 4 நாள் இந்த சப்ஜெக்ட் வரும்னு யோசிப்பேன். தொடங்கின போதுதான் தெரியும் பாஸ்டர் 2 hour அதுக்கு கண்டினியூட்டி போடுற மாதிரி தான் இருக்காங்க. ஹலோ, புண்ணியவானே 4 நாள்ல முடிச்சுட்டு போயிடுன்னு பாக்குறது தெரியுது எங்களுக்கு. முடிச்சுட்டு போயிடும், பயப்படாதீங்க. சரியா? என்ன 4 நாள் ராத்திரி 12 மணி வரைக்கும் எடுப்பேன். பரவாயில்லையா? பரவாயில்லையா? நல்ல காலம் இன்னைக்கே சொன்னீங்களே, ஞாயிற்றுக்கிழமை இந்த பக்கம் வராம பாத்துக்கிறோம் நாங்க. கவனிங்க. 2வது நம்முடைய அறிவிப்பு எதை பற்றி தான் இருக்கணும்? உயிர்த்தெழுதலை பற்றி தான். ஏன்னா அப்பதான் கிருபை அதிகமா சபையில் எப்ப பெருகும்னா when we preach resurrection, அந்த உயிர்த்தெழுதல். அதுக்கப்புறம் இது இருக்கக்கூடாது. என்ன? உயிர்த்தெழுதலை பற்றி கேள்வியே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு பதில் தான் இருக்க வேண்டும். 2வது இந்த பரிகாசம் பண்ற வேலை இருக்கு தெரியுங்களா? உயிர்த்தெழுதலா வார்த்தை பார்த்துக்கலாம். நிறைய பேர் கேள்வி கேட்போம், வீட்டிலிருந்த பிறகு கணவன் தெரியுமா, மனைவி தெரியுமா, புள்ள தெரியுமா, ஏத்து வீட்டுக்காரன் தெரியுமா, இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குல்ல. கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். அதுக்கு வந்து பரிகாசம் பண்றதை நிறுத்துவோம். 3வது முக்கியமானது மறுக்கின்ற அனுபவம் வந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? சதுசேய முதல்ல என்ன பண்ணாங்க? மறுத்தார்கள். பின்னாடி பாத்தீங்க என்னன்னு சொல்லிட்டான்? தேவதூதனும் கிடையாது, ஆவியும் கிடையாதுன்னு தானே. கவனித்துக் கொள்ளுங்கள். குமாரனுக்கு விரோதமா பேசினா கூட மன்னிக்கப்படும், ஆவிக்கு விரோதமா பேசினா இம்மையிலும் அருமையிலும் மன்னிப்பிலும் போட்டிருக்குது. ஜெபம் பண்ணலாமா? கண்ணில் போன கத்தை நோக்கி பார்ப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் உங்கள்கிட்ட நிறைய பேச விரும்புறேன். என்னோடதுக்குள்ள நிறைய அப்படி பொங்கிக்கிட்டே இருக்குது. இங்க வரும்போதெல்லாம் எனக்குள்ள அனுபவம் தான். உங்களுக்கு பொங்குதோ இல்லையோ எனக்கு பொங்கும், பேசலாம். ஆனா வசனம் அப்படிதான் சொல்லுது. மோசையை பார்க்க ஆரோன் வர்றான். வரும்போது பைபிள்ல போட்டிருக்குது, உன்னை காணும் போது அவன் உள்ள மகிழுமா. யார் உள்ள மகிழாது? மோசை உள்ள மகிழாதான். மோசையை பார்க்க ஆரோனுக்கு. அதனால என்ன பார்த்தா உங்களுக்கு மகிழ்தோ இல்லையோ, உங்களை பார்த்தா எனக்கு மகிழுது. ஆமென், ஆமென். இப்பவாறு உண்மையை சொன்னீங்களே. ஜெபம் பண்ணலாமா? கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.